வணக்கம் தமிழ் மக்களே, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஒலிம்பிக் வளையங்களில் இல்லாத நிறம் எது? ஏ சிவப்பு, பி பச்சை, சி ஆரஞ்சு, டி கருப்பு. சரியான விடை சி ஆரஞ்சு. இந்த 5 வளையங்களின் நிறங்கள் நீலம், மஞ்சள், கருப்பு, பச்சை மற்றும் சிவப்பு ஆகும். கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் ஆரஞ்சு என்ற நிறம் இந்த 5 வளையங்களின் அங்கமாக இல்லை. மிசைல் மேன் என்று அழைக்கப்பட்ட அப்துல் கலாமின் சுயசரிதை நூல் எது? ஏ இந்தியாவின் கனவு, பி அக்னி சிறகுகள், சி நான் இந்தியன், டி எனது பயணம். சரியான விடை பி அக்னி சிறகுகள். இந்த நூலின் ஆங்கிலப் பெயர் விங்ஸ் ஆஃப் ஃபயர் ஆகும். இந்த நூல் அவரது குழந்தை பருவம், ராமேஸ்வரத்தில் உள்ள சாதாரண சூழ்நிலை மற்றும் அவரது கல்வி பயணத்தை பற்றியது. பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இளைஞர்களுக்கு உத்வேகம் அளித்து வருகிறது. இந்தியாவில் முதலில் பெண்கள் காவல்துறை பணியில் சேர்க்கப்பட்ட மாநிலம் எது? ஏ தமிழ்நாடு, பி மகாராஷ்டிரா, சி கேரளா, டி பீகார். சரியான விடை ஏ தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 1973ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு. கருணாநிதி தலைமையிலான ஆட்சி காலத்தில் பெண்கள் காவல்துறை பணியில் நியமிக்கப்பட்டனர். முதல் பேட்சில் சுமார் 22 பெண்கள் காவல்துறை பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். வெள்ளை யானைகளின் நாடு என்று அழைக்கப்படுவது எது? ஏ இந்தியா, பி தாய்லாந்து, சி இலங்கை, டி ஜப்பான். சரியான விடை பி தாய்லாந்து. தாய்லாந்தில் வெள்ளை யானைகள் புனிதமாக கருதப்படுகின்றன. இந்த யானைகள் அதிர்ஷ்டம் மற்றும் அரச அதிகாரத்தின் சின்னமாக பார்க்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் முதல் பெண் கவர்னர் யார்? ஏ சரோஜினி நாயுடு, பி ஃபாத்திமா பீவி, சி லீலா சேத், டி பத்மஜா நாயுடு. சரியான விடை பி ஃபாத்திமா பீவி. இவர் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி என்ற பெருமையையும் கொண்டவராவார். அவர் 1997 முதல் 2001 வரை தமிழ்நாட்டின் ஆளுநராக பணியாற்றினார். இந்தியாவில் மிக அதிகமாக காடுகள் உள்ள மாநிலம் எது? ஏ அசாம், பி மத்திய பிரதேசம், சி அருணாச்சல பிரதேசம், டி சத்தீஸ்கர். சரியான விடை பி மத்திய பிரதேசம். இந்திய வன அறிக்கை தரவுகளின்படி இந்த கூற்று சரியானது. இந்த கேள்வி பொதுவாக மொத்த காடுகளின் பரப்பளவை அடிப்படையாக கொண்டதால் விடை மத்திய பிரதேசமே ஆகும். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? ஏ மகாத்மா காந்தி, பி ரவீந்திரநாத் தாகூர், சி பிங்களி வெங்கையா, டி சரோஜினி நாயுடு. சரியான விடை சி பிங்களி வெங்கையா. இவர் முதலில் 1921ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியிடம் காவி, அதாவது இந்து, பச்சை, அதாவது இஸ்லாமிய நிறங்கள் கொண்ட கொடியை வழங்கினார். பின்னர் காந்தியின் ஆலோசனையின் பேரில் நடுவில் சுழலும் சக்கரம், அதாவது சர்க்கா சேர்க்கப்பட்டது. இறுதியாக 1947ஆம் ஆண்டு தற்கால வடிவில் உள்ள கொடி சர்க்காவுக்கு பதிலாக அசோக சக்கரம், அதாவது நீல நிறத்தில் மற்றும் நிறங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முகலாய மன்னர் அக்பரின் இரகசிய காவல் படையின் பெயர் என்ன? ஏ ஜெஸ்யூட், பி ஓவ்ரா, சி டைகர்ஸ், டி
சென்ட்ரல் போலீஸ். சரியான விடை பி. ஓவ்ரா. ஓவ்ரா என்பது அக்பரால் தனது பேரரசின் உள்ளேயும் வெளியேயும் உளவு பார்க்கவும் ரகசிய தகவல்களை சேகரிக்கவும் அமைக்கப்பட்ட படையாகும். இந்த ரகசிய படை அக்பர் அவரது முடிவுகளை எடுக்கவும் சவால்களை முன்கூட்டியே சமாளிக்கவும் உதவியது. உலக கணினி எழுத்தறிவு தினம் வேர்ல்ட் கம்ப்யூட்டர் லிட்ரசி டே எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏ. டிசம்பர் 1, பி. டிசம்பர் 2, சி. டிசம்பர் 3, டி. டிசம்பர் 4. சரியான விடை பி. டிசம்பர் 2. கணினி எழுத்தறிவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த கொண்டாட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். குறிப்பாக வளர்ந்து வரும் நாடுகளில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்துவது இது வலியுறுத்துகிறது. இந்தியாவில் தேசிய கொடி நிரந்தரமாக இல்லாத இடம் எது? ஏ. குடியரசுத் தலைவர் மாளிகை, பி. நாடாளுமன்ற கட்டிடம், சி. பிரதமர் இல்லம், டி. செங்கோட்டை. சரியான விடை சி. பிரதமர் இல்லம். பிரதமரின் இல்லம் 7 லோக் கல்யாண் மார்க் என்பது பிரதமரின் தனிப்பட்ட இல்லம் மட்டுமே. இது பிரதான அரசாங்க அலுவலக கட்டிடம் அல்ல. எனவே அங்கு தேசிய கொடியை நிரந்தரமாக ஏற்றி பறக்கவிடும் மரபு இல்லை. நினைவை சோதிக்க ஒரு கேள்வி. இந்தியாவில் முதன்முதலில் பெண்கள் காவல்துறை பணியில் சேர்க்கப்பட்ட மாநிலம் எது? ஏ. தமிழ்நாடு, பி. மகாராஷ்டிரா, சி. கேரளா, டி. பீகார். உங்கள் பதிலை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.